ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுடணும். 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி மல்லி, புதினா ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி மசாலா வாசனை போகிற வரைக்கும் குக் ஆகின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு ஒரு 3/4 பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மீட்டை நம்ம அந்த மசாலாவோட ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் ஆஃப் ரைஸ் எடுத்தேன். அதனால் நான் 3 கப் ஆஃப் வாட்டர் விட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அது கூட ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கிளறி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் எல்லா தண்ணியுமே உறிஞ்சு ப்ராப்பராக வந்து டைமில் நம்ம தம் போட்டு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா நம்ம பிரியாணி ரெடியான இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.